அழகாக உன்னை நான் எழுதி செல்வேன் சிந்தாமல் உன்னை. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்ஷாட்டில் எப்படி ஒரு க்யூட்டான எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கொலாஜுக்கு போயிட்டு தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஒரு இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 7 இமேஜஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இமேஜ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி வச்சோடனே ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் இருக்கும். இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் கொலாஜில் நான் போய் எடிட் பண்ணல. நான் இந்த இமேஜை நான் ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கட் அவுட் பண்ணிக்கலாம். கட் அவுட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். நான் பேக்ரவுண்ட் 1:2 ரேஷியோ வச்சுருக்கேன். இதை இமேஜை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ டியூரேஷனுக்கு போயிட்டு நான் 30 செகண்ட்ஸ் வச்சுக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அதை நான் லைட்டாக இமேஜை தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் இப்படி நம்ம வச்சுருக்கிற இமேஜ் சேவ் பண்ணோம்ல, அந்த இமேஜை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, அந்த இமேஜஸ்லாம் மேலே போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்படி வைக்கணுங்கிறதுக்கு மாதிரி இல்லை, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் பின்னால் பிளாக் கொடுத்துக்கிறேன். லைட்டாக இருக்கணும். இது பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிகிற இது இருக்குல்ல, இப்படி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அது பின்னால் பேக்ரவுண்ட் நல்லாவே கிளியராக தெரியும். நான் இதில் ஒரு 40 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இமேஜுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜ்லாம் ரொம்ப அழகாக வரும். அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும். ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் மறுபடியும் அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இதை நான் ஃபுல் பிளாக்காகவே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபுல் பிளாக்காகவே வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு பிப் ஆப்ஷன் போய்க்கலாம். நான் பிப் ஆப்ஷன் வந்துட்டேன். நம்ம கட் அவுட் பண்ண இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இப்படி ஜூம் பண்ணி இப்படி மேலே வச்சுக்கலாம். இதை வீடியோ என்வர்லேயே கொடுத்துடலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியுதுல்ல, நான் ஆல்ரெடி ஒரு சின்னதாக நான் ஒரு எடிட் பண்ணியிருப்பேன். அதை நான் இதில் அப்லோட் பண்ணல. நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், அது கண்டிப்பாக இருக்கும். இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம்.
அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாம் ஒரு எஃபெக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ மறுபடியும் பிப் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். நான் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து வால்யூமுக்கு போயிட்டு வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிடலாம். எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நான் வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணலான்ட்டு இருந்தேன். சாரி, நான் அதை ஆட் பண்ணல. நீங்கள் வந்து அதை பிடிச்சா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்களோ, அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ, வீடியோ ஆர் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற சவுண்டு வந்து நான் குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அனிமேஷனுக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறத வந்து இன்னோட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தால் இருக்கிற அந்த இமேஜ், அதாவது நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கும் போயிட்டு இன்னோட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த வீடியோ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா. இப்போ வந்துட்டு நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் டைப் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வீடியோ வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் அதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து இப்போ டெலீட் பண்ணிக்க போகிறேன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னால அதை பிடிச்சா வச்சுக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்கன்னு. நானும் ஸ்கிப் தான் பண்ணிக்க போகிறேன். நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு கரெக்டாக இப்படி ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு பிளெண்டுக்கு போயிட்டு நான் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நாம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம், நல்லா க்ளோவாக தெரியணுங்கிறதுக்காக. நான் இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற வீடியோலாம் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதோட நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கிப் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பிப் ஆப்ஷன் போய்க்கலாம். மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு அனிமேஷன் போயிட்டு இன்னு அவுட்டு இன்னோட் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி இன்னோட் வந்து கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரதர் சிஸ்டர் வீடியோ. உங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் அண்ணாவை பிடிக்குமா இல்லை உங்கள் தங்கச்சி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் உங்கள் தம்பி அக்கா இந்த மாதிரி யாரை பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து 2 பேர்த்தையுமே பிடிக்கும், அண்ணாவையும் பிடிக்கும் அக்காவையும் பிடிக்கும். அதை விட எனக்கு தம்பினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து யார் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இல்லை ஏதோ ஒன்று டவுட்னா ப்ளீஸ் கமெண்டில் கேளுங்கள். பாய் காய்ஸ்.